ஓகே. காரணம் எனக்கு இதில் இன்னும் ஒரு சந்தேகம் வந்து இந்த லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி இந்த நகரங்களுக்கு இடையேயான அந்த தொலைவு வந்து என்ன? இப்போ இந்த லாகூர் வந்து ஒரு முக்கியமான அவங்களுடைய அந்த இராணுவ விமானப்படை தளம் உள்ள இடம் என்று கூறப்படுகிறது. இந்த ராவல்பிண்டி அவங்களோட இஸ்லாமாபாத்லாம் அந்த முக்கியமான அவங்களுடைய நாடாளுமன்றம் மற்றும் அந்த அந்த பாகிஸ்தான் அரசின் முக்கியமான அலுவலகங்கள் கேந்திர மையங்களாக திகழ்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் இந்த ட்ரோன்கள் மூலமாக இப்போது வந்து தாக்குதல், இந்த பதிலடி தாக்குதல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலில் நடைபெற்ற அந்த ஆபரேஷன் சிந்தூரில் அந்த விமானப்படை முப்படைகளும் தாக்குதலில் ஈடுபட்ட போது, இந்த இரண்டாவது இந்த நம்ம பதில் தாக்குதல் நடத்தியது வந்து ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலும் வந்து நாங்கள் தான் நடத்தினோம் என்று இப்போ பாதுகாப்பு அமைச்சகம் முதல் முறையாக அது ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி இது பகல்லே பண்ணிட்டாங்க, திரும்ப அடுத்த தாக்குதல் இன்று நாளை இருக்குமா சார்? இல்ல, அதாவது வந்து எப்போதும் பாகிஸ்தான் பகல் எல்லாம் அட்டாக் பண்ற அளவுக்கு அவர்களிடம் தைரியம் கிடையாது. ரெண்டாவது இது இன்னொரு விஷயமா இருக்கு. இரவில் வந்து அவர்களுடைய வந்து ஏர்கிராப்ட் எடுத்து போயிட்டு அட்டாக் பண்ற அளவுக்கு அவர்களிடம் வந்து அந்த நைட் விஷன் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அவருடைய F-16 எல்லாம் சர்வீசபிளா இருக்கா, அதை ஓட்டக்கூடிய திறமையான பைலட்லாம் இருக்காங்களா, அந்த F-16 எடுத்து செல்லக்கூடிய அந்த விமானத்துக்கு சர்வீசபிளான அவங்கள்ட்ட வந்து மிசைல்ஸ் எல்லாம் இருக்கா, பல விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது F-16 வரும்பொழுதே வானத்திலேயே அதை வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போனோம். நம்மள்ட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. நாட் ஒன்லி S-400, நம்மகிட்ட அதை தவிர நிறைய இருக்கு. ஏர் டிஃபென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ராணுவத்துல தனி பிரிவே இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் கன் இருக்கு நம்ம கிட்ட, கன்னை வச்சு அடிப்போம் நம்ம. ஸோ பல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அவர்கள் வந்து தாக்கு பிடிப்பார்களா, அவருடைய நிலை என்ன, அடுத்து என்ன அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு இருக்கு, இல்ல அவங்க வந்து ட்ரோன் மாதிரி அனுப்புவாங்களா, மறுபடியும் மிசைல் அட்டாக் பண்ணுவாங்களா. ட்ரோன் மிசைல் அட்டாக் தான் அவங்க பண்ணுவாங்க கால்குலேட்டட் பண்ணி. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே துருப்பு என்னன்னா F-16. F-16 அவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு என்ன கேட்டா. மறுபடியும் வந்து அவங்க வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணி பாக்குறது, ட்ரோன் அட்டாக் பண்ணி பாக்குறது, எந்த இடத்துல வந்து அடிச்சா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கவனம் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு வந்து யோசிச்சு மறுபடியும் ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் தான். அவங்க இப்ப எடுத்திருக்கிறது வந்து செல்ஃப் சூசைடான ஒரு விஷயம் தான். அவர்கள் தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமானது, அவங்களுக்கு அவங்க நாட்டிலே அந்த இன்று காலையில் நடைபெற்றது அந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி என்ற அந்த PLA அவங்க நடத்திய தாக்குதல் ஒரு 14 இந்த முக்கிய இந்த இராணுவ வாகனம் சேதப்படுத்தப்பட்டு அங்கேயும் அந்த அவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கும் வந்து இந்தியா மீதான குற்றச்சாட்டை வந்து கூறுகிறார்கள். அந்த பலுச்சிஸ்தான் அமைப்பிற்கு வந்து இந்தியா தான் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது, அதனால தான் இந்த தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரை இப்போது இந்த பலுச்சிஸ்தான் அந்த லிபரேஷன் ஆர்மி மற்றும் உள்நாட்டிலும் மக்கள் பல இடங்களில் எதிர்ப்பு போராட்டம், இந்த நம்ம தீவிரவாத முகாம்களை அளித்ததற்கு பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு உருவான மாதிரியான இல்லாத ஒரு மும்முனை சிக்கலில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த இருக்கிறதுனால அந்த ரிட்டாலியேஷன் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்களோட தாக்குதலோட வீரியம் இல்ல, அவருடைய ரிட்டாலியேஷன், அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து தாக்கணும், இரவு 1:05 போய் தாக்கணும், 1:30 வரைக்கும் தாக்கிருக்கோம். அவங்க ரியாக்ஷன் டைம் எவ்வளவு கிடைச்சது? 25 நிமிடங்கள் ரியாக்ஷன் டைம் கிடைச்சிருக்கு. ஆமா, அவங்கள்ட்ட ரெடி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் போல இருக்கு, மொத்தமா ஃபெயிலியர். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அழகா வந்து 1-2 ஃபயர் பண்ணலாம். நம்ம 24 மிசைல் ஃபயர் பண்ணிருக்கோம். 24 மிசைல ஒரு மிசைல கூட அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி என்னன்னு தெரியுது. உடனடியா திரும்பி அடிச்சிருக்கலாம், அவங்க உடனடியா F-16 அனுப்பிச்சிருக்கலாமே, உடனடியா அவங்க வந்து அதே மாதிரி வந்து மிசைல் அட்டாக் நைட்டே நடத்திருக்கலாமே. அவர்களிடம் அந்த தைரியம் கிடையாது, அவர்களிடம் வந்து பொருளாதாரம் கிடையாது, சரியான ஒரு ராணுவம் கிடையாது. ராணுவத்தினர் ஆல்ரெடி ஆயிரக்கணக்கானவர் ஓடி போயிட்டாங்க. டெசர்டேஷன் சொல்லுவோம், வேலையை விட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுவாங்க, எங்க போனாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி போர் வருவதற்கு முன்பே ஓடி போயிட்டாங்க நிறைய பேர். ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் வந்து அவர் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு, இல்ல நான் வந்து வீட்டுக்கு போறேன், நான் வந்து சர்வீஸ் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி. இதுதான் அவருடைய ராணுவத்தினுடைய நிலை. ஆகையால் அந்த மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அவருடைய ராணுவ தளபதி தன்னுடைய அந்த காலத்தை நீட்டிப்பதற்காக அவருடைய வந்து டேர்ம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அவரோட வயசு முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல வேற ஒருத்தர் தான் வந்து ராணுவ தளபதியாக நியமிக்க வேண்டும். அப்படி நியமிக்காமல் தன்னுடைய அந்த டேர்மை வந்து அதிகப்படுத்துறது, எப்படி வந்து முஷரஃப் டேர்மை அதிகப்படுத்திக்கிட்டாரோ அது மாதிரி தன்னுடைய டேர்மை வந்து அதிகப்படுத்திக்கணும்.
பாஜ்வா அப்படி தன்னுடைய டேர்மை வந்து அதிகப்படுத்திடுறாரோ, எப்படி இம்ரான் கான் பாஜ்வாவுடைய டேர்ன் ஓவர் வந்து அதிகப்படுத்தி கொடுத்தாரு, அது மாதிரி அந்த டேர்ன் ஓவர் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொண்டா வரணும். இந்த மாதிரி போர் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டா வந்தா அவர் இன்னொரு தளபதி வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்களே ஒரு வருஷம் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளத்தை பாருங்க அப்படின்னு. ஸோ அவர் எடுத்த கால்குலேஷன் வந்து பெரிய தப்பான கால்குலேஷனாக போயிடுச்சு. எந்த புத்துல வந்து கைவிடக்கூடாதோ அங்க வந்து கைவிட்டுட்டாங்க. அதான் இப்ப நடந்திருக்கிற மிகப்பெரிய இது. அதற்காக இந்த நாடே வந்து பலியாகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம்.